ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கப் போகும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டைரக்டர் எல்லாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என பெரிய முற்றுப்புள்ளியை ரஜினிகாந்த் வச்சார். அமீர்கானை வைத்து இயக்கும் படம் கூட கூலி படத்தின் ரிசல்ட் காரணமாக லோகேஷ் கனகராஜ் கையை விட்டு போனதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் கடந்த வாரம் சுந்தர் சி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கப் போகிறார், கமல் தயாரிக்கப் போகிறார் என்கின்ற சந்தோஷமான அப்டேட் வெளியானது. ஆனால் அதற்குள் யார் கண்பட்டதோ தெரியவில்லை. தலைவர் 173 படத்தை சுந்தர் சி இயக்கவில்லை என டாட்டா காட்டிவிட்டார். இந்த நிலையில் தலைவர் 173 படத்தை இந்த இயக்குனர் தான் இயக்கப் போகிறார் என இன்சைட் ரிப்போர்ட்டுகள் சில கசிந்திருக்கு. சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து சூப்பர் ஹிட்டான அருணாச்சலம் படத்திற்கு பிறகு பல ஆண்டுகளாக டாப் ஹீரோக்களை வைத்தே சுந்தர் சி படங்களை இயக்காமல் இருந்து வந்த நிலையில் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பு அல்வா போல கிடைத்தும் ஆளவிடுப்பா அருணாச்சலம் என சுந்தர் சி தலைதெறிக்க ஓடும் அளவிற்கு என்ன சம்பவம் பின்னணியில் நடந்தது என்பது கோலிவுட்டின் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. ஷங்கரை தொடர்ந்து ரஜினிக்கு சரியான தீனி போடும் கதையை இயக்க முடியாமல் ரஞ்சித், ஏஆர் முருகதாஸ், சிறுத்தை சிவா உள்ளிட்ட பலர் திணறிய நிலையில் நெல்சன் அந்த குதிரையை ஜெயிக்கும் முதிரியா மீண்டும் மாட்டுகிறேன் என ஜெயிலர் படத்தின் மூலம் நிரூபித்தார். கூலி படத்தின் மூலம் லோகேஷ் கனகராஜால் கூட ரஜினிகாந்துக்கான கதையை கட்டமைக்க முடியவில்லை. ஜெயிலர் 2விலும் நெல்சன் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுந்தர் சி முன்வைத்த கால பின்வைத்த நிலையில் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு தலைவர் 173 படத்தை இயக்கப் போவதா இன்சைட் ரிப்போர்ட்டுகள் கசிஞ்சிருக்கு. ரசிகர்கள் கார்த்திக் சுப்ராஜ் தலைவரை இயக்கினா நல்லா இருக்கும் என்கின்றாங்க. கூடிய சீக்கிரமே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை வெளியிடும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனாலும் மீண்டும் சுந்தர் சியிடமே பேச்சுவார்த்தை நடைபெறுவதா ஒரு பக்கம் தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் சுந்தர் சி அடுத்து விஷால் படத்தை எடுக்க போயிட்டார். இதனால் வெங்கட் பிரபு தான் எடுப்பார் என ஒரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. வெங்கட் பிரபுமே சிவகார்த்திகேயனை வச்சு சயின்ஸ் ஃபிக்ஷனல்ஸ் மூவி ஒன்று எடுத்துகிட்டு இருக்காரு. இதனால் கண்டிப்பாக ரஜினி வெங்கட் பிரபு கூட்டணி அமையாது, ரஜினியும் கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணியும் தான் அமையும் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலுமே எதுவுமே உறுதியான தகவல் இல்லை. ரஜினிக்கு கதை பிடிக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம் என கமல் சொல்லியிருக்காரு. அதனால் கூடிய விரைவிலே ரஜினி, கமல் மற்றும் யார் இயக்குனர் என்பதை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவரை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.